உள்ள கோர்த்து கொண்டு இத பிடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி நேரா சாஞ்சி இந்த பக்கம் சாஞ்சி மறுபடியும் நேரா சாஞ்சி அது கை தட்டுறது மட்டும் இல்ல கால் ஒண்ணு போல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சீங்க. இவங்களுக்கு நான் இன்னும் பிராக்டிஸ் கொடுக்காம தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அதனால உங்களை மாதிரி கத்துக்கிட்டீங்க தான். அதனால உதவி செய்வாங்கன்னு நம்புறேன். காலை வாரிட மாட்டீங்களா? முதல்ல லெஃப்ட் நேரா 1 2 3 स्टार्ट। स्तुति बलि चढ़ाते हैं तुझको यीशु, स्तुति बलि चढ़ाते हैं तुझको यीशु। स्तुति हो यीशु राजा की, स्तुति हो यीशु राजा की, स्तुति हो यीशु की, आराधना यीशु की, स्तुति हो यीशु की, आराधना यीशु की, स्तुति हो यीशु राजा की, स्तुति हो यीशु राजा की। ஹல்லேலூயா. இவங்களை விட நாங்க நல்லா செய்வோம் அங்க கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. 5 பேரா ஒன்னா சேர்ந்தீங்கன்னா அவ்வளவு பேரும் ஒண்ணு போல போயிருவீங்க. 5 பேரா சேர்ந்து எங்க போயிட்டீங்க? ஏன் நெல்லுங்க ஐயா. நான் உங்களோட நிக்க மாட்டேன், நான் முன்னால நிக்கிறேன். ஹல்லேலூயா. வயசான கேஸ்கள்லாம் வந்திருக்குது. நம்ம எல்லாம் வாலிபர்கள். எனக்கு வெறும் 57 தான் ஆகுது. ஹல்லேலூயா. 17 வயசை காட்டிலும் அதிகமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் 2 நிமிஷம் எழுந்து நிற்க சொல்ல பாரு. வெக்கப்படாம எந்த சபையில இருந்து வந்தீங்கன்னு கேட்காதீங்க, பரவாயில்ல. எந்த ஊருன்னு கேட்காதீங்க, பரவாயில்ல. நீங்க ஆடும் போதே ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே தேவன், ஒரே ரட்சகர், ஒரே அப்பம் என்பதை விளங்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருமை பாட்டுக்கு தேவன் இதை வழி வைக்கும்படியாக எல்லாரும் 5 பேர் கையை இடுப்புல பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. கையை கோர்த்து இடுப்புல பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இடுப்பு வலி, முதுகு வலி, எல்லா வலியும் போகுது. ஹல்லேலூயா. இது சுகமாக்குற கூட்டமாவே ஆய போகுது. ஹல்லேலூயா. அருமையா தம்பி தபல வாசிக்கிறாரு. அவர் தாளத்துக்கு தகுந்தால இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பிரஷர், சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாம் அவுட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெடி 1 2 3 स्टार्ट। स्तुति बलि चढ़ाते हैं तुझको यीशु, स्तुति बलि चढ़ाते हैं तुझको यीशु। स्तुति हो यीशु राजा की, स्तुति हो यीशु राजा की, स्तुति हो यीशु की, आराधना यीशु की, स्तुति हो यीशु की, आराधना यीशु की, स्तुति हो यीशु राजा की, स्तुति हो यीशु राजा की, आराधना। आमीन हालेलुया हालेलुया आमीन हालेलुया। स्तुति हो यीशु राजा। स्तुति हो यीशु राजा की, स्तुति हो यीशु की, आराधना यीशु की, स्तुति हो यीशु की, आराधना यीशु की। हालेलुया। स्तुति हो यीशु राजा की, 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 स्तुति हो यीशु राजा की। ஹல்லேலூயா. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனே உமக்கே துதி உண்டாடும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். Glory to God. Glory to God. உட்கார்ந்து கூட. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னால வர முடியும்னா முன்னால வந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நடனத்தோடு என் ஆண்டவரை துதிப்பேன் என்பதற்கு இதுதான் சரியான உதாரணம். ஹல்லேலூயா.
நடன களிப்போடும் ஆனந்த சத்தத்தோடும் பலத்த கரகோஷத்தோடும் என் தேவனை துதிப்பேன் என்கிற ஒரு துதியை உண்டாக்குற ஜனம் இந்த தேசத்தின் பிசாசெல்லாம் ஓட ஓட ஹல்லேலூயா எல்லைகளை விட்டு ஓடும்படியாக செய்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 நாட்களாக உங்களோடு கூட பேசினேன். இந்த நாளில் கூட்டத்தை முடித்துவிட்டு நாளை நான் பீகாருக்கு சென்று 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை பீகாரிலே புதிதாக முதல் தலைமுறையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு பெரிய மகாநாட்டை நடத்துகிறோம். அதிலே 12,000 இளம் விசுவாசிகள் கலந்து கொள்வார்கள். அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களுக்கு காலையிலிருந்து ராத்திரி வரை வசனத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை அனுப்புகிற ஒரு பெரிய பணியை என்னுடைய மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் ஒரு பெரிய பாரமான காரியத்தை நான் போய் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபித்ததற்காக நன்றி. 12,000 பேருக்கு போன வருஷத்திற்கு முந்தின வருடம் 10,000 பேர் கலந்து கொண்டார்கள். புதிதாக இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. நாங்க ஒவ்வொரு நாள் காலையிலும் சுட்ட பூரி 80,000. அப்ப 12,000 பேருக்குன்னா 1,00,000 பூரி காலையில மட்டும் உண்டாக்கணும். ஹல்லேலூயா. உங்க ஊரை மாதிரி இட்லி போட முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால ஒவ்வொரு நாள் காலையிலும் 1,00,000 பூரி உண்டாக்கணும். அது அப்பமே அதிலேயே பார்த்துக்குங்க. அவர்களுக்கு 7 விதமாக அவர்களை பிரித்து கூட்டங்களை நடத்துவது வழக்கம். அந்த கூட்டங்களிலே தேவனாய கர்த்தர் அசைவாடி இன்னும் பீகார் அசைக்கத்தக்கதான அல்லது வட இந்தியாவை அசைக்கத்தக்கதான ஒரு பெரிய சேனையை தேவன் எழுப்பும்படியாக உங்கள் ஜபங்களிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். கூடவே இங்க 2 புஸ்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் என்னிடத்தில் வந்து கேட்பார்கள், ஏதாவது புஸ்தகம் எழுதுங்கள் என்று. அப்படி தெரியாதவர்களுக்காக ஆயத்தமாக்கப்படும் தலைவன், ஆயத்தமாக்கப்பட்ட தலைவன் என்கிற 2 தலைப்புகளிலே 1 சாமுவேல் 2 சாமுவேலை ஆதாரமாக கொண்டு நான் என்னுடையவர்களுக்கு எடுத்த தியான பகுதியை புஸ்தகமாக்கி இருக்கிறோம். இது வேண்டுமென்றால் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். சிலர் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள், உங்க போட்டோவை அனுப்புங்கன்னுட்டு. இது நான் விரும்பாதது. ஆனாலும் அநேகருடைய தொல்லை நிமித்தமாக அந்த புஸ்தகத்தின் பின்பகுதியிலே என்னுடைய குடும்ப போட்டோ உண்டு. ஆகையினால நீங்கள் அப்படி வேண்டும் என்றாலும் அங்கேயே வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 நாட்களும் இன்றைக்கும் தங்களுடைய முழு பலத்தையும் பணத்தையும் தங்களுடைய இல்லாமையிலிருந்து செலவழித்து தேவனை மகிமைப்படுத்துகிற அருமையான பாஸ்டர் அற்புதராஜுக்காக, அவருடைய உடன் விசுவாசிகளுக்காக, இந்த வட்டாரத்தில் உள்ள ஊழியர்கள் அவரோடு இணைந்து செயல்பட்டதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஐக்கியம் தொடர்ந்து நிலைப்பதாக, இன்னமும் தொடர்ந்து அவர்கள் தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. அவர்கள் சொன்னது போல சுரேஷ்குமார் என்கிற ஒரு நல்ல ஊழியக்காரனை அவர்கள் சபையாக தாங்கி வருவது மாத்திரமல்லாமல் அவருடைய ஆலயத்திற்கென்று அவர்கள் இங்கே காணிக்கை பெற்றுக் கொண்டதற்காக நான் மிகுந்த நன்றியுடையவனாக இருக்கிறேன். அவர் ஒரு நல்ல ஊழியக்காரராய் இன்றைக்கும் நக்சல் பாரிகள் ட்ரைனிங் கொடுக்கிற அந்த கேம்புகளுக்கு மத்தியில ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு நல்ல போர் வீரனாக இருக்கிறபடியினால உங்களுடைய ஜபங்களிலே அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதற்குரிய பலனை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இந்த 3 நாட்களும் உங்களோடு கூட பேசி வருகிற செய்தியை காட்டிலும் நேற்று மத்தியானத்தில் நான் ஊழியர்களுக்காக ஊழியத்தை செய்ய விரும்புகிறவர்களுக்காக நான் காலையில கொடுத்த 2 மணி நேர செய்தி மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஆகையினால அதை நீங்கள் விசிடியில பெற்று மறுபடியும் கேட்டு ஆண்டவருக்கு இன்னும் ஆட்கள் தேவை என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே உம்மை காணாமல் கண்கள் உறங்காது, உந்தன் பேரை சொல்லாமல் உள்ளம் உறங்காது.
கடலில் சென்று சேராமல் நதியும் அடங்காது. இறைவா உம்மை சேராமல் இமைகள் உறங்காது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் மேன்மை வாராது. மேய்ப்பன் நீரும் இல்லாமல் மேன்மை வாராது. மந்தைகள் பாடும் சோகங்கள் காதில் விழ வேண்டும். நல்ல மேய்ப்பன் நீரன்றோ இன்றே வரவேண்டும். உம்மை தேடி மண் மீது உயிர்கள் தொழ வேண்டும். வார்த்தை ஏதும் பேசாமல் கண்கள் அளவேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். தேவ மைந்தன் பாதத்தில் கண்ணீர் விட வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். எழுப்புதல் கூட்டங்களிலே தனக்கான எழுப்புதலை தக்க வைத்துக் கொள்வது என்ன, அதை எப்படி முடியும் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 2 தினங்களும் இன்றைக்கும் பேசுவேன் என்று சொல்லி நான் பேசி வருகிறேன். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் உண்டாகுமானால் அது சபையை, சங்கத்தை, தேசத்தை பாதித்துவிடும் என்பதை நான் உங்களுக்கு கூறினதோடு கூட மாத்திரமல்லாமல் அந்த எழுப்புதலிலே தொடர்ச்சியாக வாலா காலமாக கடந்து வருவதற்கான ரகசியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதற்கு அடிப்படையாகத்தான் முதல் நாளிலே அன்பின் ஆழத்தை குறித்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட பேசினேன். The fullness of love, அன்பினுடைய பெருக்கம் அல்லது நிறைவு என்கிற தலைப்பிலே ஓசியா புஸ்தகத்திலிருந்து தேவன் நமக்கு எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை பல நிலைகளிலே விளக்கி, எப்படிப்பட்ட மனிதனையும் எந்த ஆழத்தில் விழுந்து போகிறவனையும் தூக்கி எடுத்து அணைத்து அவனுக்கு பனியை போல மாறுகிறவர் என்பதை முதல் நாளிலே சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரின் அன்பின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக கடைசி வரை வாழ வேண்டிய அவசியத்தை நான் சொன்னேன். ஒருவேளை முதல் 2 நாளிலே வரக்கூடாதவர்கள் அந்த செய்தியை திரும்பவும் கேட்பது நல்லது. தேவன் அதை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அந்த ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சிங்கம் போல், சிவிங்கம் போல், கரடியை போல் காணப்படுகிற அவர்
கோபம் தணிந்தவராக, இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் ஆனாலும் என்னிடத்தில் சகாயம் உண்டு என்று சொல்லுகிற ஆண்டவரின் அன்பின் ஆழத்தை பார்த்து